யோசேப்பு யாக்கோபின் பிரிய மகன். யாக்கோபிற்கு பல மனைவிகள் மூலம் மொத்தம் 12 பிள்ளைகள். யோசேப்பும் பென்யமினும் அவருடைய பிரிய மனைவி ராகேலின் பிள்ளைகள். யோசேப்பின் மீது தந்தை யாக்கோபுக்கு அளவு கடந்த பாசம். அவர் யோசேப்பை மிகவும் செல்லமாய் கவனித்து வந்தார். அவனுக்காக தனியாக ஒரு அழகிய அங்கியையும் தன் கைப்பட செய்து கொடுத்தார். அதனால் யோசேப்பின் சகோதரர்கள் அனைவருக்கும் அவன் மீது பயங்கர பொறாமை. நாம் 10 பேர் இருக்கும்போது நம் தந்தை அவனிடம் மட்டும் அளவு கடந்த பாசம் கொண்டிருக்கிறார் பார்த்தீர்களா? நமக்கு அவர் என்றைக்காவது ஏதாவது செய்து தந்திருக்கிறாரா? பார், செல்ல மகனுக்கு அங்கியாம் மம் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். யோசேப்பு மீது பொறாமையை வளர்த்து கொண்டார்கள். ஆனால் யோசேப்புவோ சகோதரர்களிடம் கள்ளம் கபடமில்லாமல் அன்பு கொண்டிருந்தான். ஒருநாள் அதிகாலையில் அவன் சகோதரர்களிடம், அண்ணா, நான் ஒரு கனவு கண்டேன், சொல்லவா என்றான். சரி சொல், என்ன கனவு? சகோதரர்கள் கேட்டனர். நாம் எல்லோரும் வயலில் அறுவடை செய்து அறுத்த அரிகளை கட்டுகளாக கட்டிக்கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய அரிக்கட்டு திடீரென எழுந்து நின்றது. உடனே உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் அதை வணங்கின என்றான். சகோதரர்கள் எரிச்சலடைந்தார்கள். ஓ, உன்னை நாங்கள் எல்லோரும் வணங்க வேண்டும் என விரும்புகிறாயா? நீ அதிகாரம் செலுத்த ஆசைப்படுகிறாயா? போடா போ என்று துரத்தினர். இந்த கனவைச் சொன்னபின் இன்னும் அதிகமாக அவனை வெறுத்தனர். இன்னும் சில நாட்கள் சென்றபின் யோசேப்பு இன்னொரு கனவு கண்டான். அதில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கின. இந்த கனவையும் அவன் சகோதரர்களிடம் சொன்னான். அவர்கள் அவன் மீது கொண்ட பொறாமையை அதிகப்படுத்தினார்கள். யோசேப்பு இளையவன் ஆகையால் தந்தையுடன் அதிக நேரத்தை செலவிட்டான். அவனுடைய சகோதரர்கள் 10 பேரும் ஆடுகளை மேய்ப்பதற்காக பக்கத்து ஊரான செக்கேமிற்குச் சென்றனர். யோசேப்பு தந்தையுடன் தங்கியிருந்தான். நாட்கள் பல கடந்தன. மந்தைகளை ஓட்டிச் சென்ற சகோதரர்கள் திரும்பவில்லை. மகன்களை காணாத தந்தை வருந்தினார். அவர் யோசேப்பை அழைத்து, மகனே, நீ போய் உன்னுடைய சகோதரர்களும் மந்தையும் நலம்தானா என்பதை விசாரித்து வா என்று சொல்லி அனுப்பினார். யோசேப்பும் புறப்பட்டார். யோசேப்பு செக்கேமிற்குச் சென்று அந்த ஊர் முழுவதையும் சுற்றி பார்த்தான். எங்கும் அவனுடைய சகோதரர்களை காணோம். விசாரித்ததில் அவர்கள் அருகிலுள்ள தோத்தான் என்னும் ஊருக்குச் சென்றிருப்பதாக தகவல் கிடைத்தது. எனவே யோசேப்பு தோத்தானை நோக்கி போனார். தூரத்தில் யோசேப்பு வருவதைக் கண்ட சகோதரர்கள் கோபம் கொண்டனர். அதோ பார், நம் தந்தையின் செல்ல மகன் வருகிறான். அவனை இங்கேயே கொன்றுவிட வேண்டும். அவன் இருந்தால் தந்தை நம்மை கவனிக்கவே மாட்டார் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ரூபன், யோசேப்பின் சகோதரர்களில் ஒருவன், யோசேப்பின் மீது வெறுப்பு இருந்தாலும் அவனை கொல்வதில் அவனுக்கு உடன்பாடு இல்லை. நாம் அவனை கொல்ல வேண்டாம். ஒரு பெரிய குழியில் தள்ளி போடுவோம். அவனுடைய இரத்தத்தை சிந்த வேண்டாம். அவன் அங்கேயே கிடந்து செத்து ஒழியட்டும் என்றான். குழியில் தள்ளிவிட்டால் யாருக்கும் தெரியாமல் இரவில் வந்து அவனை காப்பாற்றி அனுப்பி வைக்கலாம் என்பது அவனுடைய இரகசிய திட்டம். சகோதரர்களுக்கு அந்த யோசனை பிடித்திருந்தது. அவனை கொன்ற பாவம் நமக்கெதற்கு? அவனே தானாக செத்துத் தொலையட்டும் என்று கூறி அவனை குழியில் தள்ள முடிவெடுத்தனர். சகோதரர்களின் திட்டத்தை எதுவும் அறியாத யோசேப்பு சகோதரர்களிடம் ஓடோட்டி வந்து, அண்ணா, எல்லோரும் நலம்தானே? மந்தைகள் எல்லாம் நலம்தானே? உங்களை காணாமல் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். அதனால் தான் உங்களை தேடி வந்தேன் என்று சொல்லி தன் முத்துப் பற்கள் காட்டிச் சிரித்தான். சகோதரர்கள் தாமதிக்கவில்லை. இங்கேயும் எங்களை நிம்மதியாக இருக்க விடமாட்டாயா என்று கூறிக்கொண்டே அவன் மேல் பாய்ந்து அவனுடைய அங்கியை அவிழ்ந்து அருகிலிருந்த பாழுங்கிணற்றில் தள்ளினார்கள். யோசேப்பு திகைத்தான். தன்னுடைய சகோதரர்களின் இந்த தாக்குதலை அவன் எதிர்பார்க்கவில்லை. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கதறினான். ஆனால் அது வெளியே யாருக்கும் கேட்கவேயில்லை. அந்த வழியாக வணிகர் கூட்டம் ஒன்று எகிப்தை நோக்கி போகொண்டிருந்தது. அதைக் கண்ட சகோதரர்களில் ஒருவனான யூதா, எனக்கு இன்னொரு யோசனை வருகிறது. இவனை குழியில் போட்டுவிட்டு போவதற்கு பதிலாக இந்த வணிகர்களிடம் அடிமையாய் விற்று விடலாமே. அவனை கொன்ற பாவமும் வேண்டாம், அவனை குழியில் போட்டுவிட்டு போகும் பாவமும் வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் மூலம் நமக்கு பணமும் கிடைக்கும். அவன் பள்ளத்திலேயே கிடப்பதால் நமக்கு லாபமில்லை. என்ன சொல்கிறீர்கள் என்று சகோதரர்களிடம் கேட்டான். அவர்களுக்கும் அது நல்ல முடிவாகத் தோன்றியது. எனவே அவனை வெளியே எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு அவனை அடிமையாக விற்றனர்.
யோசேப்பு சகோதரர்களை பார்த்து அழுது கொண்டே வணிகர்களோடு பயணமானான். சகோதரர்கள் தங்கள் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை அடித்துக் கொன்று அந்த இரத்தத்தை யோசேப்பின் அங்கியில் தோய்த்து எடுத்துக்கொண்டு தந்தையிடம் சென்றனர். மிகவும் பதட்டமடைந்தவர்கள் போல தங்களை காட்டிக்கொண்டு, அப்பா, இது நம்ம யோசேப்பின் அங்கியா பாருங்கள், வழியில் கண்டெடுத்தோம். யோசேப்புக்கு நீங்கள் செய்து கொடுத்த அங்கி போல இருக்கிறதே என்று எடுத்து வந்தோம். சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. சகோதரர்கள் சோகத்தை முகத்தில் வரவழைத்து கேட்டார்கள். அங்கியைக் கண்ட தந்தை அதிர்ந்தார். ஐயோ, இது நான் யோசேப்புவிற்குச் செய்து கொடுத்த அங்கியாயிற்றே. என்னுடைய அருமை மகனை ஏதோ காட்டு விலங்கு தாக்கிக் கொன்றுவிட்டதா? ஐயோ, என்ன செய்வேன்? அருமை மகனே, நீ இறந்துவிட்டாயா என்று புலம்பி அழுதார். சகோதரர்கள் உள்ளுக்குள் சிரித்தனர். தந்தை தான் உடுத்திருந்த ஆடைகளை அவிழ்ந்தெறிந்துவிட்டு கோணி உடுத்தி சாம்பலில் அமர்ந்து 7 நாட்கள் ஒப்பாரி வைத்து அழுது புலம்பினார். சோகமான சம்பவங்கள் நடந்தால் அப்படி அழுவது அக்கால வழக்கம். யோசேப்புவை வணிகர்கள் எகிப்து கொண்டு சென்று பார்வோன் மன்னனின் மெய்காப்பாளன் ஒருவனிடம் நல்ல விலைக்கு விற்றனர். கடவுள் யோசேப்போடு இருந்தார். எனவே மெய்காப்பாளன் யோசேப்பை அடிமை போல நடத்தாமல் தன்னுடைய இல்லத்திலேயே தங்க வைத்தார். யோசேப்பின் அழகிய கட்டுடலைக் கண்ட மெய்காப்பாளனின் மனைவிக்குள் மோகம் ஊறியது. எப்படியாவது அவனோடு உறவு கொள்ள வேண்டும் என எண்ணினாள். யோசேப்பை அழைத்து, தலைவர் எல்லாவற்றையும் கவனிக்குமாறு தானே உன்னை நியமித்தார். ஆனால் நீ சில விஷயங்களை கவனிப்பதே இல்லை என்றாள். இல்லையே அம்மா, நான் எல்லாவற்றையும் நன்றாக கவனிக்கிறேன். ஏதேனும் பிழை இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறேன். உன்னிடம் ஒரே ஒரு பிழை மட்டும்தான் இருக்கிறது. நீ அவருடைய சொத்துக்களில் ஒன்றை மட்டும் கவனிக்காமல் விட்டுவிட்டாய். அவள் கண்சிமிட்டினாள். புரியும்படி சொல்லுங்களேன். நீ என்னை கவனிப்பதே இல்லையே. அவள் குழைந்தாள். உங்களை கவனிக்கத்தான் தலைவர் இருக்கிறாரே. யோசேப்பு சிரித்தான். உன்னைப் போல அழகான வாலிபன் இங்கே யாரும் இல்லை. உன்னுடைய கவனிப்பு எனக்கு வேண்டும். அவள் சொல்ல யோசேப்பு திடுக்கிட்டான். அதுவரை எஜமானி தன்னுடன் விளையாட்டாய் பேசுகிறாள் என்று நினைத்திருந்தவனுக்கு இப்போது அதிர்ச்சி. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். யோசேப்பு குரலை தாழ்த்தினான். இதில் தப்பு ஒன்றுமில்லை யோசேப்பு. வா, என்னுடன் படுக்கையை பகிர்ந்து கொள். என்னுடைய விருப்பமில்லாமல் என்னை பலாத்காரம் செய்வது தான் தவறு. இதில் தவறு ஒன்றும் இல்லை. வா, தலைவனுக்கு தெரியாமல் சங்கமித்திருப்போம் என்றாள். யோசேப்பு மறுத்தான். ஐயோ, நீங்கள் என் எஜமானி. தலைவர் என்மீது கொண்ட நம்பிக்கையால் தான் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்தார். உங்களை அவர் என்னிடம் ஒப்படைக்கவில்லை. உங்களோடு உறவு கொள்வது நான் தலைவனுக்கு செய்யும் துரோகம். என்னை மன்னியுங்கள். யோசேப்பு, ஏன் பயப்படுகிறாய்? இது யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என்னுடன் இன்று ஒரு நாள் மட்டும் உறவு கொள். இல்லை எஜமானி, யாருக்கும் தெரியாவிட்டாலும் இது கடவுளுக்கு தெரியும். என்னை விட்டு விடுங்கள். இது தவறு என்று சொல்லிவிட்டு அவ்விடம் விட்டு ஓடினான். ஆனாலும் அவள் யோசேப்பை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தாள். ஒருநாள் வீட்டில் யாருமே இல்லாதபோது தலைவி யோசேப்பின் மேலாடையை இழுத்து அவிழ்த்தாள். யோசேப்பு, இன்று நீ என்னுடன் உறவு கொண்டேயாக வேண்டும். கவலைப்படாதே. வா, என்னுடைய அழகிய உடலை அனுபவி. என்னோடு படு என்று யோசேப்பை அழைத்தாள். அவன் மீண்டும் மறுத்தான். தலைவி அதிகாரமாய் சொல்லி பார்த்தாள், கெஞ்சலாய் சொல்லி பார்த்தாள், கொஞ்சலாய்ச் சொல்லி பார்த்தாள். யோசேப்பு எதற்கும் வளைந்து கொடுக்கவில்லை. தலைவி விடவில்லை. அவனை வலுக்கட்டாயமாக இழுத்தாள். அவன் தன்னுடைய மேலாடையை விட்டுவிட்டு மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறினான். தலைவி தனக்கு நேர்ந்த அவமானத்தை எண்ணி பொறுமினாள். ஒரு அடிமை தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கவில்லையே என ஆத்திரம் கொண்டாள். எப்படியும் யோசேப்பை பழிவாங்க வேண்டுமென காத்திருந்தாள். மாலையில் கணவன் வீடு திரும்பியதும் அவனிடம், வேலைக்கு ஆள் எடுக்கும் போது எதையும் விசாரிப்பதில்லையா என்று பொய்கோபத்துடன் கேட்டாள். நீ யாரைப் பற்றிச் சொல்கிறாய்? யோசேப்பு பற்றித்தான். அவனுக்கு என்ன? நன்றாகத்தானே எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறான். ஆமாம், ரொம்பவும் நன்றாக கவனிக்கிறான். சொத்துக்களை மட்டுமல்ல, உங்கள் மனைவியையும் சேர்த்து கவனிக்கிறான். இன்று அந்த அடிமை நாய் என்ன செய்தான் தெரியுமா? என்னுடைய மேலாடையை இழுத்து என்னை பலாத்காரம் செய்ய பார்த்தான். நான் கூச்சலிட்டதும் இந்த மேலாடையை விட்டுவிட்டு ஓடிவிட்டான். அவள் பொய்யாய் விசும்பினாள். தலைவன் அதிர்ந்தான். அவன் யோசேப்பை அழைத்து, துரோகியே, உன்னை எவ்வளவு நம்பினேன். இப்படி நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டாயே என்று கூறி அவனை அரச கைதிகளை அடைக்கும் கொடிய சிறையில் அடைத்தான்.
செய்யாத தவறுக்காக யோசேப்பு சிறையில் தள்ளப்பட்டார். சிறையிலும் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். எனவே சிறைக்காப்பாளரின் தயவு அவருக்கு கிடைத்தது. கைதிகளை கண்காணிக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார் அவர். யோசேப்பும் அந்த பணியைச் செவ்வனே செய்து வந்தார். ஒருநாள் மன்னனுக்கு மதுபரிமாறுபவனும் அப்பம் தயாராக்குபவனும் ஏதோ காரணத்துக்காக தண்டனை பெற்று அதே சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களுக்கும் யோசேப்புதான் கண்காணிப்பாளனாய் இருந்தான். சில நாட்கள் கழிந்தபின் ஒருநாள் இரவு அவர்கள் இருவரும் ஒரேவிதமான 2 கனவுகளை கண்டனர். கனவு கண்டு கண்விழித்து கனவின் பொருள் புரியாமல் வருத்தமாய் அமர்ந்திருந்தனர். யோசேப்பு அவர்கள் வருத்தமாயிருப்பதைக் கண்டார். ஏன் வருத்தமாயிருக்கிறீர்கள்? சிறையில் ஏதேனும் உங்களை வருத்தமடையச் செய்ததா? யோசேப்பு கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் இருவருமே ஒவ்வொரு கனவு கண்டோம். 2மே ஒரேபோல் இருக்கின்றன, ஆனால் அதன் விளக்கம் தெரியவில்லை என்றனர். இவ்வளவு தானா சங்கதி? கனவை என்னிடம் சொல்லுங்கள். கனவின் பலன் கூறும் திறமையை கடவுள் எனக்கு அளித்திருக்கிறார். உங்கள் கனவுகளின் பயனை நான் சொல்கிறேன். மதுபரிமாறுபவன் தன் கனவைச் சொன்னான். 3 திராட்சை கிளைகள் நிற்கக் கண்டேன். அவை பழுத்துத் தொங்கின. நான் அவற்றை பிழிந்து கிண்ணத்தில் வடித்து மன்னனுக்குக் கொடுத்தேன். இதுவே கனவு. ஆஹா, இது நல்ல கனவல்லவா? இன்னும் 3 நாட்களில் நீ விடுதலை செய்யப்படுவாய். மீண்டும் உனக்கு மதுபரிமாறும் வேலை கிடைக்கும். நீ மீண்டும் வேலையில் அமர்ந்ததும் மன்னனிடம் எனக்காக பரிந்து பேசி என்னை சிறையிலிருந்து விடுதலை செய். ஏனெனில் நான் நிரபராதி என்றான். மதுபரிமாறுபவன் மகிழ்ந்தான். அப்பம் சுடுபவன் தன் கனவைச் சொன்னான். என் தலையில் 3 அப்பக்கூடைகள் இருந்தன. அவற்றை பறவைகள் வந்து தின்றுவிட்டன. இதன் விளக்கம் என்ன என்றான். ஐயோ சகோதரனே, சோகமான செய்தியைச் சொல்ல வைத்துவிட்டாயே. இன்னும் 3 நாட்களில் நீ கழுமரத்தில் ஏற்றப்படுவாய். உன் தலையை கழுகுகள் வந்து கொத்தும். உன் நிலையை நினைத்து நான் வருந்துகிறேன் என்றான். அப்பம் சுடுவோன் மிகவும் கலக்கமுற்றவனாக இடிந்து போய் அமர்ந்தான். 3 நாட்களுக்குப் பின் யோசேப்பு சொன்னதன்படியே அவர்கள் இருவருக்கும் நடந்தது. ஆனால் மதுபரிமாறுபவன் யோசேப்பை மறந்தான். அவனுக்கு உதவி செய்யவில்லை. யோசேப்பு சிறையிலேயே கிடந்தான். 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. மீண்டும் கனவு. இப்போது கனவு கண்டது மன்னன். 2 கனவுகள். மன்னனின் கனவில் நைல் நதியிலிருந்து 7 கொழுத்த பசுக்கள் வெளியேறி வந்தன. அதைத் தொடர்ந்து 7 நலிந்த பசுக்கள் வெளியேறி வந்து முதலில் வந்த அந்த 7 கொழுத்த பசுக்களையும் தின்றுவிட்டன. 7 செழிப்பான கதிர்கள் வயலில் விளைந்தன. அதன்பின் 7 கருகிய பயிர்கள் தோன்றி அந்த 7 செழிப்பான கதிர்களையும் விழுங்கிவிட்டன. இந்த 2 கனவுகளும் மன்னனின் தூக்கத்தை கெடுத்தன. இதன் பலனை அறிய நாடெங்கும் மன்னன் மந்திரவாதிகளையும் குறி சொல்வோரையும் வரவழைத்தான். ஆனால் யாராலும் அந்த கனவுகளின் விளக்கத்தை கணிக்க முடியவில்லை. மன்னனின் வருத்தம் அதிகரித்தது. ஏதாவது புரிகிறதா என்று தன் அரசவையில் இருக்கும் அனைவரிடமும் கேட்டான். பயனில்லை. அப்போதுதான் மன்னனின் மது பரிமாறுவோனுக்கு யோசேப்பின் நினைவு வந்தது. அவன் மன்னனிடம் சென்று, அரசே, நான் ஒன்று கூறுவேன். தவறெனில் மன்னியுங்கள். சொல், என்ன விஷயம்? கனவின் விளக்கம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது அரசே. ஆனால் சிறையில் யோசேப்பு என்றொருவர் இருக்கிறார். அவர் கனவுகளுக்குச் சரியான விளக்கம் சொல்வார். என்ன? கனவுகளுக்கு விளக்கம் சொல்பவன் ஒருவன் சிறையில் இருக்கிறானா? நம்பும்படியாக இல்லையே. மன்னன் சந்தேக குரலில் கேட்டான். அரசே, உண்மையிலேயே அவன் கனவுகளுக்குச் சொல்லும் பலன்கள் மிகவும் சரியாக இருக்கும். நானும் அப்பம் தயாரிப்போனும் சிறையில் இருந்தபோது எங்கள் கனவுகளுக்குச் சரியான விளக்கம் சொன்னான். அதன்படி நான் விடுதலையானேன். அப்பம் தயாரிப்போன் கழுமரம் ஏறினான். அப்படியா? அப்படியானால் உடனே அவனை இங்கே அழைத்து வாருங்கள் என ஆணையிட்டான் மன்னன். யோசேப்பு மன்னனின் அரசவைக்கு அழைத்து வரப்பட்டான். நீ கனவுகளுக்கு விளக்கம் சொல்லும் வித்தகனா? மன்னன் அதிகாரத் தோரணையில் கேட்டான். நானல்ல, கடவுள் எனக்கு உணர்த்துவதை நான் சொல்வேன். அவ்வளவே பணிவாய் பதில் சொன்னான் யோசேப்பு. சரி, இதோ நான் கண்ட கனவுகளை கேள். இதற்கு விளக்கம் சொல். நைல் நதியிலிருந்து 7 கொழுத்த பசுக்கள் வெளியேறின. அதைத் தொடர்ந்து 7 நலிந்த பசுக்கள் வெளியேறி கொழுத்த பசுக்களை தின்றுவிட்டன. 7 செழிப்பான கதிர்கள் வயலில் விளைந்தன. அதன்பின் 7 கருகிய பயிர்கள் தோன்றி அந்த 7 செழிப்பான கதிர்களையும் விழுங்கிவிட்டன. இவையே கனவுகள். விளக்கம் தெரிகிறதா? மன்னன் வினவினான். தெரிகிறது மன்னா. 7 கொழுத்த பசுக்கள் என்பது 7 வளமான ஆண்டுகளை குறிக்கும்.
7 நலிந்த பசுக்கள் அதைத் தொடர்ந்து வரும் 7 வறட்சியான பஞ்சத்தின் ஆண்டுகளை குறிக்கும். பயிர்களின் விளக்கமும் இதுவே. ஒரே பொருளில் ஏன் 2 கனவுகள் வந்தன என்பதைப் பற்றி உனக்கு ஏதேனும் தெரியுமா? தெரியும் அரசே. ஒரு கனவு உண்மையே உங்களுக்கு கடவுளால் அறிவிக்கப்பட்டது. இன்னொரு கனவு அதை உறுதி செய்கிறது. அப்படியானால் உன்னுடைய விளக்கத்தின்படி இன்னும் 7 ஆண்டுகளுக்குப் பின் நாட்டில் கடுமையான பஞ்சம் வரும் என்கிறாய். அப்படித்தானே? ஆம் அரசே. ஆனால் அந்த பஞ்சத்திலிருந்து நாம் தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? மன்னா, வரும் 7 ஆண்டுகள் நமக்கு வளமானதாக இருக்கும். அதன் பின்பு தான் பஞ்சத்தின் ஆண்டுகள் வரப்போகின்றன. எனவே இந்த பஞ்சத்திலிருந்து எகிப்து தப்ப வேண்டுமெனில் இப்போதிருந்து 7 ஆண்டுகள் நாம் நகரெங்கும் தானியங்களை களஞ்சியங்கள் கட்டிச் சேமிக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தானியங்களைச் சேமித்தோமென்றால் அடுத்த 7 ஆண்டைய பஞ்சத்திலும் எகிப்து பசியாரும் யோசேப்பு சொன்னார். யோசேப்பின் விளக்கங்களும் வழிமுறைகளையும் கேட்ட மன்னன் வியந்தான். இதோ, அறிவும் திறமையும் கடவுள் அருளும் கொண்ட உன்னையே நான் அதற்கு பொறுப்பாளியாக்குகிறேன். நீ இனி எகிப்து முழுவதற்கும் ஆளுநன் ஆவாய். நான் மட்டுமே உனக்கு மேலதிகாரி. மற்ற அனைவருக்கும் நீயே மேலதிகாரி. நீ சொன்னபடி எகிப்தில் தானியங்களை சேமிக்கும் பணியை துவங்கு. எதிர்கால பஞ்சத்திலிருந்து நாட்டை காப்பாற்று மன்னன் ஆணையிட்டான். யோசேப்பு மகிழ்ந்தார். அடிமையாய் விற்கப்பட்ட தான் எகிப்து முழுமைக்கும் ஆளுநரானது கடவுளின் செயல்தான் என உறுதியாய் நம்பினார். எகிப்து நகர் முழுவதும் 7 ஆண்டுகள் கணக்கின்றி தானியங்கள் யோசேப்பின் கண்காணிப்பின் கீழ் சேமிக்கப்பட்டன. 7 ஆண்டுகள் முடிந்தபோது எகிப்தின் தானிய கிடங்குகள் எல்லாம் நிரம்பி வழிந்தன. நாட்டில் பஞ்சம் துவங்கியது. பஞ்சம் தன் கொடிய நகங்களை நீட்டி மக்களை பிராண்டிய போதும் எகிப்து மட்டும் எந்த குறைவும் இன்றி மகிழ்ந்திருந்தது. யாருக்கும் எதுவும் குறைவில்லை. மக்களுக்கு தானியங்கள் யோசேப்பின் கண்காணிப்பில் குறைவின்றி வழங்கப்பட்டன. மக்கள் எல்லோரும் யோசேப்பின் திறமையை கண்டு வியந்தனர். யோசேப்பின் சகோதரர்களையும் பஞ்சம் பிடித்து கொண்டது. யாக்கோபு தம் 10 மகன்களையும் அழைத்து, எங்கும் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் எகிப்தில் மட்டும் பஞ்சம் இல்லை என்று கேள்விப்பட்டேன். நம்மிடம் உண்பதற்கு தானியங்கள் ஏதும் இல்லை. எனவே நீங்கள் எகிப்திற்கு போய் நமக்கு உணவு வாங்கி வாருங்கள் என்று அவர்களை எகிப்திற்கு அனுப்பினார். தங்கள் சகோதரன்தான் எகிப்து தேசத்தின் ஆளுநர் என்பதை அவர்கள் யாருமே அறிந்திருக்கவில்லை. இளையவன் பென்யமினை மட்டும் அவர் அவர்களோடு அனுப்பவில்லை. யோசேப்பை இழந்த துயரத்திலிருந்து அவர் இன்னும் மீளவில்லை. இந்த இளையவனையும் இழந்துவிடக்கூடாதே என்னும் கவலை அவரிடம் இருந்தது. அவர்கள் அனைவரும் எகிப்து நாட்டுக்குச் சென்று யோசேப்பின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள். சகோதரர்களை பார்த்த யோசேப்பு திடுக்கிட்டார். சகோதரர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஏனெனில் அவர்கள் அவருடைய முகத்தை உற்று நோக்கவில்லை. ஆளுநரின் முகத்தை யாரும் ஏறிட்டு பார்க்கக்கூடாது என்பது அங்கே எழுதப்படாத விதி. சகோதரர்கள் தான் வந்திருக்கிறார் என்று அறிந்தும் யோசேப்பு அறியாதவர் போல் நடித்தார். அவர்களிடம் கடுமையாய் பேசினார். நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? நீங்கள் உளவாளிகள் தானே? எகிப்து நாட்டை வேவு பார்க்கத் தானே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கர்ஜித்தார். அவர்களோ, தயவு செய்து மன்னியுங்கள், நாங்கள் உளவாளிகள் அல்ல. பஞ்சத்தால் நாங்களும் எங்கள் தந்தையும் மிகவும் அவதியுற்றோம். அதனால்தான் நாங்கள் உமது பாதத்தில் வந்து மண்டியிடுகிறோம் என்றனர். யோசேப்போ, உங்களை எப்படி நம்புவது? உங்களை பார்த்தால் உளவாளிகள் போலதான் தெரிகிறது என்றார். தயவு செய்து எங்களை நம்புங்கள். நாங்கள் உளவாளிகள் அல்ல. கருணை காட்டுங்கள். நாங்கள் 12 பேர் உண்டு. ஒருவன் இறந்துவிட்டான். இன்னொரு இளையவனை எங்கள் தந்தை எங்களோடு அனுப்பவில்லை. அதனால்தான் நாங்கள் 10 பேரும் உம்மிடம் வந்திருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒரு தந்தையின் மக்கள் என்றனர். என்னால் நம்ப முடியவில்லை. உங்களை பார்த்தால் எகிப்து நாட்டில் பாதுகாப்பு இல்லாத இடங்களை பார்வையிட வந்தவர்கள் போலத்தான் தெரிகிறது. யாரங்கே? இதோ இவர்களை பிடித்து 3 நாள் சிறையில் அடையுங்கள் யோசேப்பு ஆணையிட்டார். அவர்களுக்கு சிறையில் உணவுக்கு எந்த குறையும் வராமல் இரகசியமாய் கவனித்துக் கொண்டார். 3 நாட்களுக்குப் பின் யோசேப்பு அவர்களிடம் வந்து, நீங்கள் சொன்னவற்றையெல்லாம் யோசித்துப் பார்த்தேன். ஒருவேளை நீங்கள் சொல்வது உண்மையாய்க்கூட இருக்கலாம். எதற்கும் நீங்கள் போய் உங்கள் இளைய சகோதரனை அழைத்து வாருங்கள். அவனை நீங்கள் அழைத்து வந்தால் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையென்று நான் அறிந்து கொள்வேன். சரி, நாங்கள் சென்று அவனை அழைத்து வருகிறோம். ஆனால் உங்களை எப்படி நம்புவது? தம்பியை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் தப்பிப்போக நினைக்கலாம் இல்லையா?
அதனால் உங்களில் ஒருவன் இங்கே இருக்கட்டும், மற்றவர்கள் போய் இளையவனை அழைத்து வாருங்கள். யோசேப்பு சொன்னார். அவர்களுடைய சகோதரர்களில் ஒருவரான சிமியோன் மட்டும் சிறையில் இருக்க மற்றவர்கள் புறப்படத் தயாரானார்கள். யோசேப்பு பணியாளனை அழைத்து, இவர்களுடைய அனைத்து தானிய மூட்டைகளிலும் தானியங்களை நிறைத்து அனுப்பு என்று ஆணையிட்டார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். சகோதரர்கள் தங்கள் மூட்டைகளோடு பயணமானார்கள். வழியில் ஒரு சத்திரத்தில் இளைப்பாறினார்கள். அவர்களுடைய கழுதைகளில் ஒன்று மிகவும் களைத்துப் போய் இருந்தது. சரி, ஒரு மூட்டையை திறந்து கொஞ்சம் தானியம் எடுத்து கழுதைக்கு கொடுப்போம் சொல்லிக்கொண்டே அவர்கள் தானிய மூட்டையை திறந்தார்கள். அதிர்ந்தார்கள். அவர்களுடைய தானிய மூட்டையில் தானியத்தோடு சேர்ந்து தானியத்துக்காய் அவர்கள் கொடுத்த பண முடிப்பும் இருந்தது. நாம் தானியத்துக்காக கொடுத்த பணம் எப்படி இங்கே வந்தது? ஒருவேளை தவறுதலாக வைத்து கட்டியிருப்பார்களோ? அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டே வீட்டை வந்தடைந்தார்கள். நேராக தந்தையிடம் சென்று தங்களுக்கு நடந்தவற்றை அனைத்தையும் கூறினர். பென்யமினை கூட்டிக் கொண்டு சென்றால்தான் சிமியோன் விடுவிக்கப்படுவான் என்றும் சொன்னார்கள். தந்தை புலம்பினார். முதலில் ஒரு மகனை இழந்தேன், இப்போது இன்னும் ஒரு மகனை இப்போது இழந்துவிட்டேனே. அவன் சிறையில் என்ன பாடுபடுகிறானோ? அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் கூட இல்லை. நீங்கள் ஏன் இன்னும் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னீர்கள்? அதைச் சொல்லாமல் இருந்திருக்கக் கூடாதா? இப்போது நீங்கள் பென்யமினையும் கொல்ல பார்க்கிறீர்களா என்று கதறினார். இல்லையப்பா, அவர் நம்மை பற்றியும் நம் குடும்பத்தை பற்றியும் துருவி துருவி விசாரித்தார். உங்களைப் பற்றி நிறைய கேட்டார். நீங்கள் உயிரோடு நலமாக இருக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்டார். அவரிடம் பொய் சொல்லி தப்புவிக்க முடியவில்லை. மன்னியுங்கள். சகோதரர் தலை கவிழ்ந்தனர். ஆளுநன் விசாரிக்கத்தான் செய்வான். அதற்காக எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவதா? தந்தை நிறுத்தாமல் தவித்தார். கவலைப்படாதீர்கள் அப்பா, நாங்கள் ஏதாவது வழி செய்து அவனை கூட்டி வரலாம். நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கிறீர்கள். நாங்கள் கொண்டு வந்திருக்கும் தானியத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து சமைக்கலாம் சொல்லிக்கொண்டே அவர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த தானிய மூட்டைகளை பிரித்தார்கள். தங்கள் தானிய மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது எல்லா மூட்டைகளிலும் பணமுடிப்பு இருந்தது. அதைக் கண்டு அவர்கள் இன்னும் அதிகமாக அச்சமடைந்தனர். யாக்கோபு அழத் துவங்கினார். என்னை பிள்ளையற்றவன் ஆக்கிவிட்டீர்களே. முதலில் யோசேப்பு இறந்து போனான், இப்போது சிமியோனையும் விட்டு வந்திருக்கிறீர்கள். இனிமேல் நான் பென்யமினையும் இழக்க வேண்டுமா? முடியவே முடியாது. ராக்கேலுக்கு பிறந்த 2 பிள்ளைகளில் யோசேப்பை இழந்துவிட்டேன். இனி இருப்பது பென்யமின் மட்டுமே. அவனையும் இழக்க நான் தயாராக இல்லை என்று பிடிவாதமாய் மறுத்துவிட்டார். ஆனால் அவருடைய பிடிவாதம் நீண்ட நாட்கள் நிலை நிற்கவில்லை. கொண்டு வந்த தானியங்கள் தீரத் துவங்கின. மேலும் எகிப்திற்குச் சென்று ஏதேனும் வாங்கி வந்தால்தான் உண்ண முடியும் என்னும் நிலைமை. அங்கே செல்ல வேண்டுமென்றால் பென்யமினை கொண்டு போயாக வேண்டும். என்ன செய்வதென்று தெரியாமல் சகோதரர்களும் தந்தையும் திக்கிலுற்றார்கள். அப்பா, நாங்கள் பென்யமினை கூட்டிக் கொண்டு போகாவிடில் நாங்கள் ஆளுநரிடம் சொன்னதெல்லாம் பொய்யென்று ஆகிவிடும். பிறகு சிமியோனை மீட்கவும் முடியாது. நாங்களும் சிறையிலடைக்கப்படுவோம். தயவு செய்து பென்யமினை அனுப்புங்கள். எப்படியாவது அவருடைய காலில் விழுந்து சிமியோனையும் விடுவிக்கச் செய்து தானியங்களையும் வாங்கி வருகிறோம். சகோதரர்கள் தந்தையிடம் விண்ணப்பம் வைத்தனர். ஆனாலும் பென்யமினுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்னும் பயம் அவர்களுக்குள்ளும் இருந்தது. யாக்கோபுக்கு பென்யமினை அனுப்புவதில் சிறிதும் உடன்பாடு இல்லை. ஆனால் அவனை அனுப்பாமல் ஏதும் நடக்கப் போவதில்லை என்பது அவருக்கும் புரிந்தது. என்ன செய்வது என யோசித்தார். சரி, பென்யமினை அழைத்து கொண்டு போங்கள். ஆனால் அவனுக்கு ஏதும் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. அவன் திரும்பாவிடில் நீங்கள் என்னை உயிருடன் பார்க்க முடியாது. இன்னொன்றும் சொல்கிறேன். போன தடவை உங்கள் பணம் உங்கள் மூட்டையிலேயே இருந்தது இல்லையா? அது ஒருவேளை தவறுதலாகவோ அல்லது உங்களைச் சோதிப்பதற்காகவோ வைத்ததாக இருக்கலாம். அதனால் இந்த முறை அதையும் சேர்த்து 2 மடங்கு பணத்தை கொடுங்கள். கூடவே நிறைய அன்பளிப்புகளையும் காணிக்கைகளையும் கொண்டு போங்கள். எல்லோரும் பத்திரமாய் போய் வாருங்கள். நீங்கள் பத்திரமாய் திரும்பி வரும் வரை என்னுடைய உயிர் என்னிடம் இருக்காது. கவனம். யாக்கோபு கண்ணீரோடு கையசைத்தார். அவர்கள் பதட்ட மனத்தோடு எகிப்தை வந்தடைந்து யோசேப்பின் முன் வந்து நின்றார்கள். அவர்களைக் கண்ட யோசேப்பு மகிழ்ந்தான். அவர் தன்னுடைய பணியாளனை நோக்கி, இவர்களை என் வீட்டுக்கு கூட்டிப்போ. இவர்களுக்கு நல்ல கொழுத்த கன்றை அடித்து விருந்து ஏற்பாடு செய். என்னோடு இவர்களும் இன்று மதிய உணவு உண்ணட்டும் என்று ஆணையிட்டார். சகோதரர்களுக்கோ பயம் மேலும் அதிகரித்தது. அவ்வளவுதான், நாம் தொலைந்தோம்.
ஏதோ ஒரு சதித்திட்டத்தோடு தான் இந்த விருந்து நடக்கிறது. இனிமேல் நாம் தப்பவே முடியாது. நம் உடைமைகளை பறித்து இவர் நம்மை சிறையில் தான் அடைக்கப் போகிறார் என்று நடுநடுங்கினார்கள். நடுங்கிக் கொண்டே அந்த பணியாளரிடம், ஐயா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் நாங்கள் தானியம் வாங்க வந்தபோது நீங்கள் தவறுதலாக எங்கள் பணத்தையும் அதிலேயே போட்டு கட்டிவிட்டீர்கள் போலிருக்கிறது. எனவே அந்த பணத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறோம் என்றனர். பணியாளன் சிரித்தான். அப்படியெல்லாம் இருக்காதே. உங்கள் பணம் என்னிடம் வந்துவிட்டது. நீங்கள் உளராமல் வாருங்கள் என்றார். சகோதரர்கள் ஏதும் புரியாமல் விழித்தார்கள். எல்லோரும் யோசேப்பின் வீட்டில் வந்து பயத்தோடு காத்திருந்தனர். கொண்டு வந்திருந்த பரிசு பொருட்களை எல்லாம் தயாராக எடுத்து வைத்திருந்தனர். யோசேப்பு வந்ததும் அவரிடம் காணிக்கைகளை கொடுத்து அவருடைய மனதை குளிர வைக்க வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணம். யோசேப்பு மிடுக்குடன் ஆளுநர் உடையில் வந்தார். அவர்கள் அவரை ஏறிட்டு பார்க்காமல் காணிக்கைகளை அவர் முன் வைத்துவிட்டு தரையில் விழுந்து வணங்கினார்கள். எழுந்திருங்கள். உங்கள் தந்தை நலம்தானே? எங்கள் தந்தை நலமாய் இருக்கிறார். எங்கே உங்கள் இளைய தம்பி பென்யமின்? இதோ. அவர்கள் பென்யமினை சுட்டி காட்டினார்கள். தம்பியைக் கண்டதும் யோசேப்புவின் உள்ளம் பாசத்தால் உருகியது. இமைகளை உடைத்துக்கொண்டு கண்ணீர் வெளியேறியது. உடனே உள் அறைக்குச் சென்று சிறிது நேரம் அழுதுவிட்டு மீண்டும் ஆளுநர் மிடுக்கில் அவர்களிடம் வந்தார். சரி, வாருங்கள் உண்போம் என்று சொல்லிக் கொண்டே யோசேப்பு அவர்களை மூத்தவன் துவங்கி பென்யமின் வரை வயது அடிப்படையில் வரிசையாக அமர்த்தினார். அதைக் கண்ட சகோதரர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். எல்லோரும் திருப்தியாகுணவு உண்டு மதுவும் அருந்தினார்கள். இப்போதும் யோசேப்பு தன்னை யாரென்று சொல்லவில்லை. இன்னும் கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் என்று முடிவெடுத்து பணியாளனை தனியே அழைத்தார். எல்லாருடைய மூட்டையிலும் தானியத்தையும் அவர்கள் தந்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு. பென்யமினுடைய பையில் மட்டும் என்னுடைய வெள்ளிக் கோப்பையையும் வைத்து கட்டு. அவர்கள் போகட்டும். கொஞ்ச தூரம் சென்றபின் நீ அவர்களை துரத்தி பிடித்து இங்கே கூட்டி வா என்றார். பணியாளன் ஏதும் புரியாமல் விழித்தான். ஆனாலும் யோசேப்பு சொல்வதைச் செய்வது தானே அவனுடைய வேலை. அதைச் செய்தான். அவர்கள் தானிய மூட்டைகளோடு சென்று புறப்பட்டார்கள். சற்று நேர பயணத்துக்குப் பின் அவர்களைத் தொடர்ந்து சென்ற பணியாளன் குரல் கொடுத்தான். நில்லுங்கள். பணியாளனின் குரல் தங்களுக்கு பின்னால் ஒலிப்பதை கேட்டதும் வழியில் வந்து கொண்டிருந்த சகோதரர்கள் நின்றார்கள். சொல்லுங்கள் ஐயா, என்ன இப்படி செய்துவிட்டீர்கள்? உங்களை மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்ட எங்கள் தலைவரிடமே நீங்கள் உங்கள் வேலையை காட்டிவிட்டீர்களே. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? புரியவில்லையே. புரியவில்லையா? எங்கள் தலைவனின் வெள்ளிக்கிண்ணத்தை திருடி வந்து விட்டீர்களே. நாங்களா தலைவரின் வெள்ளிக்கிண்ணத்தை திருடினோமா? இல்லவே இல்லை. இப்படியெல்லாம் வீண் பழி சுமத்தாதீர்கள். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. பொய்யெல்லாம் வேண்டாம். எங்கள் தலைவர் குறிபார்ப்பதில் கெட்டிக்காரர். வெள்ளிக்கிண்ணம் காணவில்லை என்றதும் குறிபார்த்தார். அது உங்களிடம்தான் இருக்கிறதாம். உங்களை நான் சோதனையிட்டாக வேண்டும். தாராளமாக எங்களைச் சோதனையிடுங்கள். எங்களில் யாரிடமாவது அந்த வெள்ளிக்கிண்ணம் இருந்தால் நீங்கள் அவனை கொன்று விடலாம். சகோதரர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அது பென்யமினின் மூட்டைக்குள் இருக்கிறது என்னும் ரகசியம். மூட்டைகள் ஒவ்வொன்றாய் அவிழ்க்கப்பட்டன. பென்யமினின் மூட்டை அவிழ்க்கப்பட்டபோது பளிச்சிட்டது வெள்ளிக்கிண்ணம். சகோதரர்கள் அதிர்ந்தார்கள். எல்லோரும் யோசேப்பின் முன்னிலையில் இழுத்து வரப்பட்டார்கள். திருடர்களே, உங்களுக்கு விருந்து தந்து உபசரித்தேன். நீங்கள் என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்களா? யாக்கோபு போலியாய் கர்ஜித்தார். ஐயா, எப்படிச் சொல்வது? அது எப்படி வந்ததென்றே எங்களுக்குத் தெரியாது. என்ன சொல்லி உங்களை நம்ப வைப்பேன்? நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள். சகோதரர்கள் அழுதார்கள். சரி, எல்லோரும் போங்கள். கிண்ணத்தை திருடிய பென்யமின் மட்டும் இங்கே நிற்கட்டும். யோசேப்பு சொன்னார். ஐயா, தயவு காட்டுங்கள். பென்யமின் இல்லையேல் எங்கள் தந்தை இறந்தே விடுவார். இவனை பத்திரமாக திருப்பி ஒப்படைப்போம் என்று நாங்கள் எங்கள் தந்தைக்கு வாக்களித்திருக்கிறோம். கருணை காட்டுங்கள். ஏற்கனவே அவர் தன்னுடைய ஒரு மகனை இழந்து அழுது கொண்டே இருக்கிறார் என்றார்கள். யோசேப்புவால் இதற்கு மேல் தன்னை மறைக்க முடியவில்லை. பணியாட்களை வெளியே அனுப்பிவிட்டு சகோதரர்கள் முன்னிலையில் சத்தமிட்டு அழுதார். சகோதரர்கள் ஒன்றும் புரியாமல் விழித்தார்கள். பின்பு தன்னுடைய தலைப்பாகையை எடுத்துவிட்டு, சகோதரர்களே, என்னை நன்றாக உற்றுப் பாருங்கள். நான்தான் யோசேப்பு, உங்கள் சகோதரன் என்றார். சகோதரர்கள் ஆனந்தமாய் அதிர்ந்தார்கள். அவரை முதலாய் உற்றுப் பார்த்தார்கள். அவர்களிடம் மகிழ்ச்சியும் அச்சமும் பீரிட்டது. யோசேப்பு, எங்களை மன்னித்துவிடு. நாங்கள் உனக்கு மிகப்பெரிய கொடுமை செய்தோம்.
நீ இப்படி பெரிய ஆள் ஆனதைக் காணும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எங்களை மன்னித்து விடுவாயா? சகோதரர்கள் அவரிடம் மன்னிப்பு வேண்டினர். யோசேப்பு சிரித்தார், கவலைப்படாதீர்கள். நீங்கள் எந்த தப்பும் செய்யவில்லை. இது எல்லாம் கடவுளின் சித்தம். அவர் எல்லோருக்கும் ஒவ்வொரு இடத்தை தயாராக்கி வைத்திருக்கிறார். நீங்களெல்லாம் அதைச் செயல்படுத்த அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அவ்வளவே என்றார். அனைவருக்கும் செல்வமும் ஏராளம் வண்டிகளில் தானியங்களும் கொடுத்து அனுப்பி வைத்தார். சகோதரர்கள் நாடு திரும்பி நடந்ததையெல்லாம் தந்தையிடம் சொன்னார்கள். தந்தை ஆனந்தம் மேலிட உற்சாகமாய் சத்தமிட்டார். அவரிடம் சிறிது காலமாய் காணாமல் போயிருந்த உற்சாகம் திரும்ப வந்தது. யோசேப்பு தந்தையையும் சகோதரர்களையும் எகிப்து நாட்டிற்கு வரவழைத்தார். இஸ்ரயேல் என்று கடவுளால் பெயரிடப்பட்ட யோசேப்பின் தந்தை யாக்கோபு எகிப்திற்கு வந்தார். அங்கே இஸ்ரயேலில் குலம் பலுகி பெருகியது. அவர்கள் நீண்ட காலம் மகிழ்வுடன் வாழ்ந்தார்கள்.